அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போது நாம் மனித நாடி யூடியூப் சேனல் மூலமாக ஜோதிடத்தில் பல நேரங்களில் பல பலன்கள் கேட்டும் பலிக்காமல் போவதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்போது காண இருக்கின்றோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் பெரிய கஷ்டம் வரும்போது தான் அவங்க ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜோதிடரை அணுகுவாங்க. அது சொந்த ஊரில் இருக்கலாம், வெளியூர்லேயும் இருக்கலாம். அவங்களோட குடும்ப ஜோதிடர் அவங்கக்கிட்ட போகும்போது ரொம்ப சிரத்தையாக வருத்தத்தோடு போவாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வர்றதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜாதகத்தை மட்டும் கொண்டுட்டு போகக்கூடாதுங்க. கூட வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் மேற்கொண்டு ஏதேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை வாழ்த்தும், வழி நடத்தும். அந்த காலத்தில் ஒரு ஜோதிடரை பார்க்க வர்றாங்க அப்படின்னா பணம் காசு கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது தான். ஆனால் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கான மரியாதையை செய்கிறதுக்காண்டி பழங்கள், ஆடைகள் இதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு வருவாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கீங்க. சென்னையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் பார்ப்பாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சென்னையில் பார்ப்பாங்க. எல்லாமே ஃபோன் மூலியமாகவே இந்த காலகட்டங்களில் கருத்து பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது, ஆன்லைன் மூலயமா. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பரிகாரங்களை செஞ்சும் பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அது என்ன காரணம், ஏன், எதுக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் நவ கிரகங்கள் இருக்காங்கல்ல, அந்த நவ கிரகங்கள் 12 ராசி கட்டத்தில் எங்கே வேணால் இருப்பாங்க. இதில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ராசிக்குள்ள மட்டும் 5 கிரகங்கள் இருக்காங்க, 5 கிரகத்துக்கும் மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் பிரச்சனை தீராது. அதே மாதிரி நவகிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி 5 கிரகங்களுக்கும் மேலே ஒரு ஜாதகத்தில் நீச்சம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் பிடிக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, 5 கிரகம் உச்சம் ஆயிருந்தாலும், எப்படிங்க 5 கிரகம் உச்சம் ஆயிருந்தாலும் ஜாதகம் பிடிக்காது. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். 12 லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொருத்தங்க பாதகாதிபதின்னு இருப்பாங்க. அந்த பாதகாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் 5 கிரகங்கள் இருந்தாலும், 5 கிரகங்களுக்கு மேலே இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களும் என்ன பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது இருக்காங்க பாருங்கள், ராகு கேது அவங்க கூட 3-4 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும். இவங்களுக்கும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் பலிக்காது. இவங்களுக்கு எவ்வளோதான் நீங்கள் அறிவுரை சொல்லி அவங்கள இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி சரின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டுவாங்க. திரும்ப அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது கண்ணை திறந்துட்டே போய் குழிக்குள்ளே விழுகிறவங்க அப்படிங்கிறது இவங்க தான்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி திதின்னு ஒரு திதி இருக்குங்க. அந்த திதியில் பிறந்து, எல்லாமே அஷ்டமி திதின்னு சொன்னாலே பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இந்த அஷ்டமி திதியில் பிறந்து இந்த சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், சனி இந்த 5 கிரகங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுவாங்க. இவங்களும் எந்த பரிகாரம் பண்ணாலும் இவங்களுக்கும் பலிக்காது. இந்த தொடர்பு அப்படிங்கிறது 5 கிரக சேர்க்கை அல்லது 5 கிரகத்தோட ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தோட நட்சத்திர காலில் பரிவர்த்தனையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ஜாதகத்தில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இப்படிப்பட்ட தோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாதகத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களாம் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு தோணும். என்ன சார், இவங்களுக்கெல்லாம் எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போ பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட தோணும் உங்களுக்கு. நியாயமான கேள்வி. இப்படிப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18 தடவை, எப்படிங்க 18 தடவை பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அந்த பிரதோஷ தண்ணிக்கு பார்த்திங்கன்னா விரதம் இருந்து சிவனை வழிபட்டு வரணும். சிவன் கோவிலில் பிரதோஷ தினத்தில் மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனை நடக்கும். அதில் இவங்க கலந்துக்கணும், பங்கெடுத்துக்கணும். 18 தடவை அந்த மாதிரி பிரதோஷ வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா தான் முதல்ல இவங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு வழியே கிடைக்கும். கடலில் மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சத்தம் போட்டாலும் அந்த வழியாக போகிறவங்களுக்கு கேட்காத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு அந்த மூழ்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு கடலில் எங்கிட்டு இருந்தாவது ஒருத்தவங்க வந்து காப்பாற்ற வருவாங்க. இது அனுபவத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அமைப்பில் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நிறைய பலன் கிடச்சிருக்கு. அவங்களாம் நல்லா இருந்துகிட்ருக்காங்க. இந்த அமைப்பில் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரதோஷ வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அனைத்து மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் என்றும் மன நிம்மதியுடன் நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்துடன் சிறந்து வழங்க எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகனை வேண்டி வணங்கி எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.